பேர் பி. துரைப்பாண்டியன், கடலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஓபிஎஸ்னுடைய மாவட்ட கழக செயலாளர், கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக நான் பணியாற்றியிருந்தேன். நான் 1972 இந்த இயக்கத்திலே அரும்பாடுபட்டு பணியாற்றி வந்தேன். நான் புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவிக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லாமல் தொடர்ந்து நான் இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அவரோடு பணியாற்றுகின்ற காலத்தில் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பணியாற்ற அவர் கடந்து விட்டார் என்றதால் எங்களை எல்லாம் கைவிட்டு சென்று விட்டார்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைமை சகோதரியாக வாழ்ந்து வந்த சின்னம்மா அவர்களோடு பணியாற்ற களமிருக்கிறேன் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவின் ஆட்சியை விரைவிலே மீண்டும் சின்னம்மா தலைமையில் அமைப்போம் என்று கூறி. என்னுடைய பெயர் ராஜேஷ். எனக்கு வயசு 30. நான் ஆரணி சட்டமன்றத்திலிருந்து வரேன். என்னுடைய பொறுப்பு பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு, திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம். நான் இன்றையிலிருந்து பாஜகவிலிருந்து விலகி நான் சின்னம்மாவுடைய இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறேன். அதாவது ஒன்றிணையும் சொன்னவங்களை கட்சியிலிருந்து விலக்கி விட்டுட்டு 2021 தேர்தல், அதாவது ஹிட்லர் ஆட்சியில் போல எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி, அதாவது 2021 தேர்தல் அப்போ மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிச்சு. அந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தோன்னா 10க்கும் மேற்பட்ட தேர்தல்கள் பார்த்தா எடப்பாடி அவர்கள் பார்த்தோன்னா அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. 2026 சின்னம்மாவுடைய தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய அளவில் பண்ண வெற்றி பெறும். அதாவது இந்த இயக்கமானது 2 கோடி உறுப்பினர்கள் இலக்கு என்ற நோக்கி இந்த இயக்கம் கண்டிப்பாக பார்த்தோன்னா பின்தொடர்வோம். அதே போல பார்த்தோன்னா இது 2026 தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அதற்கும் மேற்பட்ட 100 ஆண்டு காலமாக இந்த இயக்கம் உழைக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதன் அடிப்படையில் வந்த அந்த புரட்சி தாய் சின்னம்மாவுடைய வழிகளை இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்னம்மாவில் கண்ணசைத்தால் தென் மாவட்டங்கள் மட்டும் கிடையாது, 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நியமித்து போட்டியிட தகுதி வாய்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிப்பாக சின்னம்மாவில் நாள் குறிச்சிட்டாங்க. கண்டிப்பாக புயல் கரையை கடக்கும்போது மிகப்பெரிய சூறாவளியாக சின்னம்மா அவர்கள் இருப்பார்கள். அந்த இயக்கத்துக்காக நாங்கள் எல்லாம் உடன் இருந்து பாடுபடுவோம். என் பேர் சுபாஷ் ஆனந்த், செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக செல்லா இருக்க அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகள் தோழர்கள் எல்லாமே இணைந்து சின்னம்மா அம்மாவின் ஆட்சி சின்னம்மா மூலமா மீண்டும் மலர நாங்கள் எல்லாமே இங்கே அவர்களோட கட்சியில் இணைந்திருக்கிறோம். எவ்வளோ அதிமுக இன்னைக்கு எல்லாரோட மாற்றி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் மீண்டும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாட்சியை சின்னம்மாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். அமமுகவில் எங்களுக்கு ஸ்கோப் இல்லைன்னு எங்களுக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் அதில் இருந்தால் ஒரு பயணம் சின்னம்மா மூலியமாக சின்னம்மாக்காக தான் எல்லாருமே அங்கே போனோம். ஆனால் சின்னம்மாவை புதுசாக இங்கே ஆரம்பிக்கும் போது நாங்கள் திருப்பி இங்கே வந்துட்டோம். சின்னம்மா தலைமையில் இருக்க நாங்கள் எல்லாமே விரும்புகிறோம். என் பேர் VS மணி, திருவிகா பகுதி பொருளாளர். ஓபிஎஸ்ல இருந்தேன். ஆனால் இப்போ சின்னம்மாட்ட நாங்கள் சேர்ந்துட்டோம். சின்னம்மா கிட்ட அந்த கட்சியில் செயல்படணும் ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கோம். நாங்கள் இவ்வளோ நாளாக அந்த கட்சியில் ஒன்றில் தான் இருந்தோம். ஓபிஎஸ் பண்ணி தான் ஓடணும், ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நல்ல வார்த்தை, நல்ல இது கொடுத்தாங்க. அம்மா சின்னம்மா கொடுத்தாங்க. அவங்களுடைய பார்த்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக உழைக்க ரெடியாக இருக்கிறோம். அது ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு தேவையில்லை. திமுகவை நாங்கள் எடுக்க மாட்டோம். அந்த வார்த்தை எங்கள் வாயில் வராது. அம்மா பார்த்தோம், இன்னைக்கு சின்னம்மா பார்க்குறோம். இனிமேல் வரும் நாட்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் என்ன பண்ணுவோம், சின்னம்மா கூடவே இருப்போம். அந்த கட்சியில் செயல்படுவோம். மக்களுக்காக எது வேணா செய்யறோம்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு தேவை சின்னம்மா. அவங்க ஒரு முதலமைச்சராக ஆக்குறவரை நாங்கள் உழைப்போம்.